பவன் கல்யாண், பிரியங்கா, அர்ஜுன் தாஸ், பிரகாஷ் ராஜ் இவங்க ஆக்டிங்கில், சாஹோ டைரக்டர் சுஜித் அவர்கள் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக ரிலீஸ் ஆன ஓஜி மூவி ரிவ்யூ தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். மூவியோட பட்ஜெட் அரௌண்ட் 250 crores அண்ட் ரன் டைம் 2 hours and 34 minutes. ஹே கைஸ், வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னன்னா, சின்ன வயசுல ஜப்பானில் சாமுராய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட பவன் கல்யாண் 1980s பாம்பேல பிரகாஷ் ராஜோட போர்ட் அண்ட் ஃபேமிலியை அவர் எதிர்க்கிட்டு இருந்து காப்பாற்றுற ஒரு கேங்ஸ்டராக இருக்காரு. ஒரு பிரச்சனையால் பாம்பேவையும் பிரகாஷ் ராஜையும் விட்டு பிரிஞ்சு போகிற பவன் கல்யாண், பிரகாஷ் ராஜுக்கு ஒரு பிரச்சனைனும் போது 15 வருஷம் கழிச்சு திரும்பி பாம்பேக்கு வர்றாரு. இதுக்கப்புறம் பவன் கல்யாண் அவரோட பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட்ல நடத்திய அதிரடி சரவடி தாங்க இந்த தே கால் ஹிம் ஓஜி. அஜித்க்கு எப்படி GBUஓ அதே மாதிரி தாங்க பவன் கல்யாணுக்கு இந்த ஓஜி. இந்த படம் முழுக்க ஃபேன் பாய் சம்பவம் தாங்க. மாஸ் மொமெண்ட்ஸ், ஸ்லோமோ ஷார்ட்ஸ், பஞ்ச் டயலாக்ஸ், ஹீரோக்கு ஹைப்னு படம் ஃபுல்லாக நிரம்பி வழியுது. ஹீரோக்கு மாச ஏற்றுறதுக்காகவே நிறைய பில்டப் சீக்வன்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. அந்த சீன்ஸை ஸ்டேஜ் பண்ணதுலேருந்து எக்ஸிக்யூட் பண்ண வரைக்கும் செமையாகவே இருந்ததுங்க. ஹீரோவை பவர்ஃபுல்லாக காட்டுறதுக்காகவே இவங்க யூஸ் பண்ண கட்டானா, அக்கிடோ மார்ஷல் ஆர்ட்ஸ் போன்ற ஐட்டம்லாம் கன்வின்சிங்காகவே இருந்துச்சு. பவன் கல்யாண் ஒயிட் ஷர்ட்டில் கட்டானா வச்சு ஏற்படுத்தின பிளட் ஷெட், இன்டர்வல் ஃபைட், போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரே கதற விடுறது, ஸ்டேட் சிஎம்ஏ மிரட்டுறதுன்னு இந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் நிறைய இடங்களில் ஒர்க் ஆயிருக்கும். கிளைமேக்ஸில் ஜப்பான் கேங்கை வச்சு சர்ப்ரைஸும் கொடுத்துருக்காரு சுஜித். பவன் கல்யாண் ஓல்டு மூவிஸ் ரெஃபரன்ஸ்லாம் நமக்கு பெருசாக புரியலனாலும் அவர் ஃபேன்ஸ்க்குலாம் செம்ம ட்ரீட்டாகவே இருந்திருக்கும். இந்த படத்தில் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ் மூமெண்ட்ஸ், ஹீரோ எலிவேஷன்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லா இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் அப்படியே உட்காந்துருச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் கதையோட வர பில்டப் சீன்ஸ் இன்டர்வலுக்கு அப்புறம் கதை நகர்வே இல்லை. அதனாலேயே மாஸ் சீன்ஸ் பெருசாக ஒர்க் ஆகலை. பில்டப்லாம் ஒரு கட்டத்தில் சலிப்பு திட்ட ஆரம்பிச்சிருச்சு. பவன் கல்யாண் கேரக்டர் மட்டும் செதுக்கி வச்சுட்டாங்க. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் ஹீரோ பில்டப்காகவே எழுதப்பட்டது மாதிரி ஓஜினா யார் தெரியுமான்னு சொல்கிறத தாண்டி பெருசாக ஒன்றும் பண்ணல. இந்த மாதிரி பெரிய படங்களில் மாஸ் எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி லாஜிக்கல் ஓட்டைகளும் நிறையவே இருக்குது. ஸ்வாடு, கன்னெல்லாம் தனியாக சுத்த விட்டு எல்லாரையும் கொல்றது, பாம் டிரெக்டர் இல்லைனாலும் பாம்பை கண்டுபிடிச்சி அதை வச்சவனையே கொல்றதுன்னு இந்த மாதிரி நிறைய அடிக்கிட்டே போகலாம். ஸ்க்ரீன் பிளேயுமே கொஞ்சம் முன்ன பின்னுமா போகிறதால நம்மளால் டைம்லைனை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல. இது எந்த பீரியடில் நடக்குது, இது எப்போ நடக்குதுன்னு ஒரு மாதிரி குழப்பத்திலேயே தாங்க இருக்கும். ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பவன் கல்யாண் ஒரு ரியல் ஓஜியாக ஃபயரான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காரு. அதுவும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் டெரிஃபிக்காகவே இருந்துச்சு. நடுவில் சின்ன சின்னதாக சைக்கோ மாதிரி மொமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒன் மேன் ஆர்மியாக இவர் தான் மொத்த படத்தையும் தன் ஷோல்டரில் ஹோல்ட் பண்ணுறாரு. மற்ற கேரக்டர்ஸ்லாம் பெருசாக எழுதப்படாதனால பிரகாஷ் ராஜ், பிரியங்கா, அர்ஜுன் தாஸ், ஸ்ரீயா ரெட்டின்னு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. வில்லனாக வர இம்ரான் ஹாஷ்மி கதாபாத்திரம் வீக்காக ப்ரெசென்ட் பண்ணப்பட்டதாலேயே அவர் பெர்ஃபார்மன்ஸுமே கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு. அட்லீஸ்ட் வில்லன் கேரக்டராச்சும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதியிருக்கலாம். அப்படியே டெக்னிக்கல் சைட்ஸ் வந்தோம்னா, தமன்யாஸ் மியூசிக்கில் எலிவேஷன்லாம் பயங்கரமாகவே கொடுத்துருக்காரு. தேட்டர்ஸில் சீட்ஸ் எல்லாம் அதிருதுங்க, அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்தது. சாங்ஸுமே டீசெண்டாக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி அண்ட் நவீன் நூலி கட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் செம எங்கேஜிங்காகவே கொடுத்துருந்தாங்க. அதுவும் கட்டானா ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வேற லெவல். எல்லா ஸ்டன்ஸுமே ஃபாஸ்ட் அண்ட் ரேசியாக இருந்துச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பவன் கல்யாணோட பெர்ஃபார்மன்ஸ், மாஸ் மூமெண்ட்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ஆஃப், கன்வின்சிங் ரைட்டிங் இன் பில்டப் சீன்ஸ், தமிழ் மியூசிக் அண்ட் ஸ்டன்ஸ். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ டவுன் இன் செகண்ட் ஆஃப், இல்லாஜிக்கல் ஃபைட் அண்ட் சீன்ஸ் இன் கிளைமேக்ஸ், வீக்கான வில்லன், ஓவர்பவர்டு ஹீரோ, டைம் கன்சியூமிங் ஸ்லோ ஷாட்ஸ், இதெல்லாம் தாங்க. ஓவராலாக பவன் கல்யாணோட ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கிறதோட ஜெனரல் ஆடியன்ஸ் அண்ட் ஆக்ஷன் லவர்ஸ்க்கும் ஒரு ஒன் டைம் வாட்சபிளான மூவியாக இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பவன் கல்யாண்ஸ் ஓஜி. சினிமாட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி is 6.5 out of 10. Thank you guys.